உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு பக்கத்தை விட ஆகியோருடன் ஏற்பட்டிருந்த பகைமையான உணர்வுகள் மாறி நட்பு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு பொதுவாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்ற மாதிரி பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் பெறலாம். எனவே எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27 செப்டம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். நவராத்திரி தினமான இன்றைய தினம் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினங்க. இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நவராத்திரி 2ஆம் தினமான இன்றைய தினம் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்திட கண்டிப்பாக அனைவரும் அம்பிகை வழிபாடு செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ராசியில் 3 கிரக சேர்க்கையாக சந்திரன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்துள்ளனர். மேலும் இன்றைய தினம் 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இது கஜகேசரி யோகம் எனப்படும் மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக இப்பொழுது காணப்படுது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளின் பெர்சன்டேஜ் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. உங்களது காரியங்களில் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய நாள் இன்றைய தினம். வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபத்தை இன்றைய தினம் மீட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களது மனதை நீங்க முழுசா அமைதியை வச்சுக்கணும் அப்படின்னா சென்டிமெண்ட்ல இன்னைக்கு மனசை ஆக்கிரமிக்காம நீங்க பாத்துக்கிறது அவசியம். சென்டிமெண்டல் எந்த விதமான சூழ்நிலையிலும் கண்டிப்பாக உங்களது மனநிலையில் இருக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் கடந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு உங்களுக்கு இன்றைய தினத்திற்கான காரியங்களில் மட்டும் தனி கவனம் செலுத்தி நீங்கள் பழைய நினைவுகளை விட்டுவிட்டு பழைய அனுபவங்களை, சோகமான அனுபவங்களை மறந்துவிட்டு இன்றைய தினத்திற்கான காரியங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தினால் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க. சில முக்கியமான திட்டங்களை இன்றைய தினம் செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக பண லாபங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்க தனிமையா இருக்கீங்க அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியை நாடலாம். அதன் மூலமாக நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய ப்ரெஷரை ரிலீவ் பண்ணிக்க முடியுங்க. நியாயமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கேட்கறதுக்கு உங்க காதலர் தயாரா இருக்க மாட்டாங்க. எனவே அதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாம். அவர் சொல்றது மட்டும்தான் கேட்கணும்னு அவர் மட்டும்தான் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சில வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் என்னவோ அதை முழுமையாக உங்களது காதலருக்கு நீங்கள் புரிய வைக்கும்படி ஒன்றாக அமர்ந்து பேசுவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கு அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல ஒரு அலுவலக வேலைகள் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களுடைய சீனியர்களும் சக ஊழியர்களும் சிறப்பான ஒத்துழைப்பை உங்களுக்கு தருவாங்க. அப்படின்றதுனால அலுவலக வேலையில் இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க. நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் அலுவலக பணிகள் சம்பந்தமாக இருக்கலாம். அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சோர்வுகள் இன்றைய தினம் அகன்றுவிடும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடன் சிறப்பான வகையில் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னிராசி என்பர்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வருங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க. புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக
உங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தினசரி ராசி பலன்களை பார்க்க நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் 4, 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரீன் கலர், பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் மனசு புதுவிதமான மாற்றங்கள் பெறுங்க. இன்றைய தினம் சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமையுது. அனுபவமே சிறந்த ஆசன் என்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமைதுங்க. இதுவரை உங்களது திறமைகள் மற்றவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்களது திறமைகளை மற்றவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க. உங்களுடைய பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான ஆதரவை நீங்கள் இன்றைய தினம் ஈட்ட முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் யாருக்காவது தரும் போது கொஞ்சம் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். உங்களால் முடியுமாங்கிறத ஒரு தடவை யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் தரலாம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அசதிகள் சோர்வுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்னைக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகளை யூஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வேலைகளில் மனமகிழ்ச்சியில் மன நிறைவு ஏற்படுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் நமது சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி வரல அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். புதியவர்கள் இப்போவே நமது கன்னியூர் ரசல்வன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. புதியவர்கள் அல்லது பழையவர்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்கன்னா உங்களோட கட்டாயமாக செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மேலும் நம்மோடு எப்போதும் இணைந்தீர்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.